அண்மை செய்தி. தமிழகத்தில் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்டு வருகிறார் கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். +2 பொதுத் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகி வருகிறது. தமிழகத்தில் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்டு வருகிறார் கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள www.tnresults.nic.in என்ற இணையதளம் மூலமாகவும் மாணவர்கள் தேர்வு முடிவுகளை பார்க்கலாம் என்று தேர்வுத்துறை இயக்ககம் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் பெற்றோர்களினுடைய செல்போனுக்கு குறுஞ்செய்தி வாயிலாகவும் தேர்வு முடிவுகள் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழகத்தில் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்டு வருகிறார் கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் தற்போது வெளியிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இல்ல அப்படியே தான் பேசுறேன். மார்ச் 2026 அன்று மேல்நிலை 2ஆம் ஆண்டு தேர்வுகள் நடத்தப்பட்டன. அந்த பொதுத் தேர்வின் முடிவுகள் இன்றைய தினம் நம்ம வெளியிட்டிருக்கின்றோம். 2/3/2026 26/3/2026 வரையும் தேர்வு நடைபெற்றது. 3412 தேர்வு மையங்களில் இந்த தேர்வுகள் நடத்தப்பட்டன. இந்த தேர்வில் 7.91 லட்சம் மாணவர்கள் தேர்ச்சியை எழுதியிருக்கிறார்கள். அதில் 4.18 லட்சம் மாணவியர்கள், 3.72 மாணவர்கள். தேர்ச்சி பெற்ற விகிதங்கள்: மொத்தம் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 7.53 லட்சம், 95.20%. அதில் மாணவியர்கள் 4,06,167, 97%. தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 3,47,527, 93.19%. இந்த தடவை எப்போதும் போல மாணவியர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. மாணவியர்கள் 3.81% மாணவர்களுக்கு மேற்பட்டு தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். இந்த தேர்வுகளில் ஒட்டுமொத்தமாக மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை 7,536. அதில் 100% தேர்ச்சி பெற்ற மொத்த மேல்நிலை பள்ளிகள் 2,639. 95%க்கு மேல் தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை 5,170. அதில் அரசு பள்ளிகள் மற்றும் என்று பார்த்தால் 100% தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை 489. 95%க்கு மேல் தேர்ச்சி பெற்ற அரசு மேல்நிலை பள்ளிகளின் எண்ணிக்கை 1,572. மேனேஜ்மெண்ட் வாரியாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அரசு பள்ளிகளின் சதவீதம் 92.16, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 96.14%, தனியார் பள்ளிகள் 98.72%, கோ எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் 95.30, பெண்கள் பள்ளிகள் 97.08, ஆண்கள் பள்ளிகள்
90.49%. இப்போ மாவட்ட வாரியாக நம்ம பர்சன்டேஜ் பார்த்தோம்னு சொன்னால் ஒட்டுமொத்த டோட்டல் ஸ்கூல்ஸ் பர்சன்டேஜ், தட் இஸ் எல்லா ஸ்கூல்கள் இணைந்து பார்த்தால் ஸ்டேட்டில் வந்து ஈரோடு மாவட்டம் முதலாம் நிலையில் இருக்கின்றது. அது பாஸ் பர்சன்டேஜ் வந்து 98.87. சிவகங்கை ரெண்டாவது இடம் 98.005. மூன்றாவது இடத்தில் கன்னியாகுமரி 97.63%. நான்காவது இடத்துல திருநெல்வேலி மாவட்டம் 97.54%. ஐந்தாவது இடத்தில் திருச்சி மாவட்டம் 97.50%. அரசு பள்ளிகள் மட்டும் பார்த்தால் மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் முதலாவது இடத்தில் இருக்கின்றது. அது 98.24%. சிவகங்கை இரண்டாவது இடம் 96.97. மூன்றாவது இடத்தில் திருச்சி மாவட்டம் 96.55%. நான்காவது இடத்தில் தென்காசி மாவட்டம் 96.15%. கன்னியாகுமரி மாவட்டம் ஐந்தாவது இடத்தில் இருக்கின்றது 96.12%. மாற்றுத்திறனாளி மாணவர்களின் எண்ணிக்கை தேர்ச்சி எழுதியது 8855. தேர்ச்சி பெற்றவர்களின் எண்ணிக்கை 6811. சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை 250. தேர்ச்சி பெற்றவர்களின் எண்ணிக்கை 238. தனி தேர்வுகள் எழுதியவர்களின் எண்ணிக்கை 25,521. தேர்ச்சி பெற்றோர்களின் எண்ணிக்கை 6,171. ரிசல்ட்ஸ் வந்து ஆன்லைனில் 3 வெப்சைட்டில் பார்க்கலாம். tnresults.nic.in, அதுக்கப்புறம் dge.tn.gov.inங்கிற ஆன்லைனில் வெப்சைட்டில் பார்க்கலாம். எஸ்எம்எஸ் மூலமாகவும் இந்த ரிசல்ட்ஸ் அவைலபிள் பண்ண வச்சுருக்கோம். முதலாவது பாரியாக நம்ம வாட்ஸ்அப் செயலி மூலமாக இந்த ரிசல்ட்ஸ் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கின்றோம். தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சியோடைய சப்போர்ட்டோட. அதுக்குண்டான நம்பர்ஸ் வந்து நம்ம ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்கோம். அப்புறம் மார்க் ஷீட்ஸ் எப்போ கொடுக்க போகிறோம், சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் எப்போ நடத்த போகிறோங்கிறது டைரக்டர் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் இப்போ கூறுவார். ப்ரொவிஷனல் மார்க் ஷீட், அதாவது தற்காலிக மதிப்பெண் பட்டியல் 13/5/2020 முதல் வழங்கப்படும். ஆன்சர் ஷீட், அதாவது விடைத்தாள் ஸ்கேன் செய்து நகல் பெறுவதற்காக மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் 15/5/2026 முதல் 16/5/2026 வரை. இதில் வகுப்பு 12 மற்றும் +1 அரியர் தேர்ச்சி பெற்ற தேர்ச்சியுறாத மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளலாம். சப்ளிமெண்டரி எக்ஸாம் ஷெட்யூல், அதாவது துணை பொதுத் தேர்வுக்கான கால அட்டவணை. கிளாஸ் 12, இது 12ஆம் வகுப்பிற்கானது 29.49%. இப்போ மாவட்ட வாரியாக நம்ம பர்சன்டேஜ் பார்த்தோம்னு சொன்னால் ஒட்டுமொத்த டோட்டல் ஸ்கூல்ஸ் பர்சன்டேஜ், தட் இஸ் எல்லா ஸ்கூல்கள் இணைந்து பார்த்தால் ஸ்டேட்டில் வந்து ஈரோடு மாவட்டம் முதலாம் நிலையில் இருக்கின்றது. அது பாஸ் பர்சன்டேஜ் வந்து 98.87. சிவகங்கை ரெண்டாவது இடம் 98.005. மூன்றாவது இடத்தில் கன்னியாகுமரி 97.63%. நான்காவது இடத்துல திருநெல்வேலி மாவட்டம் 97.54%. ஐந்தாவது இடத்தில் திருச்சி மாவட்டம் 97.50%. அரசு பள்ளிகள் மட்டும் பார்த்தால் மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் முதலாவது இடத்தில் இருக்கின்றது. அது 98.24%. சிவகங்கை இரண்டாவது இடம்
96.97. மூன்றாவது இடத்தில் திருச்சி மாவட்டம் 96.55%. நான்காவது இடத்தில் தென்காசி மாவட்டம் 96.15%. கன்னியாகுமரி மாவட்டம் 5வது இடத்தில் இருக்கின்றது 96.12%. மாற்றுத்திறனாளி மாணவர்களின் எண்ணிக்கை தேர்ச்சி எழுதியது 8855. தேர்ச்சி பெற்றவர்களின் எண்ணிக்கை 6811. சிறைவாசிகளின் மொத்த எண்ணிக்கை 250. தேர்ச்சி பெற்றவர்களின் எண்ணிக்கை 238. தனி தேர்வுகள் எழுதியவர்களின் எண்ணிக்கை 25,521. தேர்ச்சி பெற்றோர்களின் எண்ணிக்கை 6,171. ரிசல்ட்ஸ் வந்து ஆன்லைனில் 3 வெப்சைட்டில் பார்க்கலாம். tnresults.nic.in, அதுக்கப்புறம் dge.tn.gov.in ஆன்லைனில் வெப்சைட்டில் பார்க்கலாம். எஸ்எம்எஸ் மூலமாகவும் இந்த ரிசல்ட்ஸ் அவைலபிள் பண்ண வச்சுருக்கோம். முதலாவது பாரியாக நம்ம வாட்ஸ்அப் செயலி மூலமாக இந்த ரிசல்ட்ஸ் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கின்றோம். தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் ஏஜென்சியோடைய சப்போர்ட்டோட. அதுக்குண்டான நம்பர்ஸ் வந்து நம்ம ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்கோம். அப்புறம் மார்க் ஷீட்ஸ் எப்போ கொடுக்க போகிறோம், சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் எப்போ நடத்த போகிறோங்கிறது டைரக்டர் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் இப்போ கூறுவார். ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் அதாவது தற்காலிக மதிப்பெண் பட்டியல் 13/5/2020 முதல் வழங்கப்படும். ஆன்சர் சீட் அதாவது விடைத்தாள் ஸ்கேன் செய்து நகல் பெறுவதற்காக மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் 15/5/2026 முதல் 16/5/2026 வரை. இதில் வகுப்பு 12 மற்றும் +1 அரியர் தேர்ச்சி பெற்ற தேர்ச்சியுறாத மாணவர்களும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். சப்ளிமெண்டரி எக்ஸாம் ஷெட்யூல் அதாவது துணை பொதுத் தேர்வுக்கான கால அட்டவணை. கிளாஸ் 12 இது 12ஆம் வகுப்பிற்கானது 29/6/2026 முதல் 7/7/2026 வரை. வகுப்பு 11 அரியருக்கான கால அட்டவணை 8/7/2026 முதல் 16/7/2026 வரை. சப்ளிமெண்டரி தேர்வுகள் துணை தேர்வுகளுக்கான அப்ளிகேஷன் விண்ணப்பங்கள் செய்வதற்கான கால அளவு 18/5/2020 முதல் 2/6/2026 வரை. மறு மதிப்பீடு மற்றும் மறு கூட்டலுக்கான விண்ணப்பங்கள் 5/6/2026 முதல் 8/6/2026 வரை விண்ணப்பிக்கலாம். இவை அனைத்தும் இணைய வழியாக விண்ணப்பம் செய்ய வேண்டும், இணைய வழியாக பெற வேண்டும். ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் டவுன்லோடை பொறுத்தளவுக்கு மாணவர்கள் சார்ந்த பள்ளிகளை அணுகிட அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கடைசியாக ஒரு வேண்டுகோள். சில மாணவர்களுக்கு வந்து எதிர்பார்த்ததோட கொஞ்சம் குறைவாக மதிப்பெண்கள் வந்திருந்தால் இல்லை தேர்ச்சி பெறவில்லை என்றால் கூட கவலை வேண்டாம். அவங்க வந்து எந்த விதத்திலேயோ கவலைப்பட வேண்டாம். அவங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவங்கள அணுகி அவங்களுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ரி கோச்சிங் நம்ம கொடுக்க போகிறோம். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க போகிறோம். அது இல்லாமல் நமக்கு வந்து ஹெல்ப்லைன் இருக்கின்றது. அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் ஹெல்ப்லைன் அணுகி அதுக்கு கவுன்சிலிங் பெறலாம். அது இல்லாமல் நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து எந்த மாணவர்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட நம்ம பண்ணியிருக்கின்றோம். டெஃபினெட்லி இது ஒரு சவாலாக நீங்கள் நினைக்க வேண்டாம். அடுத்த வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கின்றோம். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் நல்ல எக்ஸாமில் பாஸ் பண்ணலாங்கிறது எனது தாழ்மையான வேண்டுகோள்.
தமிழகத்தில் +2 மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் தற்போது பள்ளிக்கல்வித்துறையினுடைய செயலர் சந்திரமோகன் வெளியிட்டார். இந்நிலையில் பாடவாரியாக தேர்ச்சி விகிதம் தொடர்பான அறிவிப்புகளும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். லாவண்யா, வணக்கம். இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை செயலர் சந்திரமோகன் தற்போது +2 தேர்வு முடிவுகளை வெளியிட்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார். இந்நிலையில மாணவர்கள் எவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க? மாணவிகள் இந்த ஆண்டு மாணவர்களை விட அதிக தேர்ச்சி விகிதம் அடைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து மாவட்டம் வாரியாக, பள்ளி வாரியாக என்னென்ன தேர்ச்சி விகிதங்கள் இருக்கு? முழு விவரங்கள். வணக்கம் மோனிகா. நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று காலை வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் செய்தியாளர்களை சந்தித்து வெளியிட்டார். அதிலும் குறிப்பாக தமிழகம் முழுவதும் சுமார் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் +2 பொது தேர்வை எழுதினர். மிகுந்த எதிர்பார்ப்புடன் இதனுடைய முடிவுகளானது இருந்தது. அதிலும் குறிப்பாக 7,91,654 மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுதினர். அதிலும் குறிப்பாக 4,18,724 மாணவிகளும் 3,72,930 மாணவர்களும் அடங்கி இருக்கிறார்கள். அதிலும் தேர்ச்சி பெற்றவர்களினுடைய விவரங்களை பொறுத்தவரை 7,53,694, அதாவது 95.20% தேர்ச்சியானது இருக்கிறது. அதிலும் மாணவிகள் 97%, மாணவர்கள் 93% தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவர்களை விட இந்த வருடமும் மாணவியரினுடைய தேர்ச்சியானது அதிகமாக இருக்கிறது. அதாவது சுமார் 3.81% தேர்ச்சியானது அதிகமாக இருக்கிறது. தேர்விற்கு வருகை புரியாதவர்கள் 7,874 என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக கடந்த ஆண்டில் தேர்வு எழுதியவர்களினுடைய எண்ணிக்கை 7,92,494. தேர்ச்சி பெற்றோர் 7,53,142. கடந்த ஆண்டு பொது தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சியானது 0.17% கூடுதலாக இருக்கிறது என பள்ளிக்கல்வித்துறையானது தெரிவித்திருக்கிறது. அதிலும் அரசு பள்ளிகளில் 92.16% தேர்ச்சியும், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 96.14% தேர்ச்சியும், தனியார் சுயநிதி பள்ளிகளில் 97.72% தேர்ச்சியும், இருபாலர் பள்ளிகளில் 95.30 தேர்ச்சியும், பெண்கள் பள்ளிகளில் 97.08 தேர்ச்சியும், ஆண்கள் பள்ளிகளில் 90.49% தேர்ச்சியுமானது இடம்பெற்றிருக்கிறது. பெண்கள் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 6.59% தேர்ச்சி கூடுதலாகவும், இருபாலர் பயிலும் பள்ளிகள் ஆண்கள் பள்ளிகளை விட 4.81% கூடுதலான தேர்ச்சியும் பெற்றுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறையானது தெரிவித்திருக்கிறது. அதிலும் 100% தேர்ச்சி பெற்ற மொத்த மேல்நிலை பள்ளிகளினுடைய எண்ணிக்கை இந்த ஆண்டு 2,639 இருக்கிறது. அதிலும் சில முதன்மை பாடங்களில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய சதவீதங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம் ஆகிய பாடங்கள் மிகவும் முக்கியமான பாடங்களாக பார்க்கப்படுகிறது. அதே போல தாவரவியல், விலங்கியல் பாடங்களும் மருத்துவ படிப்பிற்கான மிக முக்கியமான பாடங்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இயற்பியலில் 98.87%, வேதியியலில் 98.82%, உயிரியலில் 99.49%, கணிதத்தில் 99.12%, தாவரியலில் 98.62% தேர்ச்சியானது நடைபெற்றிருக்கிறது. அதிலும் முதன்மையான மாவட்டங்களினுடைய தேர்ச்சிகள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. சிறப்பிடம் பெற்ற 5 மாவட்டங்களினுடைய அந்த விவரங்களையும் பள்ளி கல்வித்துறையானது தெரிவித்திருக்கிறது. அதிக தேர்ச்சி பெற்ற பள்ளிகள் ஈரோடு, அதாவது ஈரோடு முதன்மையான இடத்தில் இருக்கிறது. அதனுடைய தேர்ச்சி விகிதம் 98.87%. சிவகங்கை மாவட்டம் 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. அதனுடைய தேர்ச்சி விகிதம் 98.05. கன்னியாகுமரி மாவட்டம் 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. அதனுடைய தேர்ச்சி விகிதம் 97.63. திருநெல்வேலி 4வது இடத்தை பிடித்திருக்கிறது. அதனுடைய தேர்ச்சி விகிதம் 97.54%. திருச்சி 5வது இடத்தை பிடித்திருக்கிறது. அதனுடைய தேர்ச்சி விகிதம் 97.50. அதிலும் அதிக தேர்ச்சி சதவீத அரசு பள்ளிகள் ஈரோடு அதில் முதன்மை இடத்தை பெற்றிருக்கிறது. அதனுடைய தேர்ச்சி விகிதம் அரசு பள்ளியை பொறுத்தவரை 98.24.
சிவகங்கை 2வது இடத்தை பிடித்திருக்கிறது 96.97%. திருச்சி 3வது இடத்தை பிடித்திருக்கிறது 96.55%. தென்காசி 4வது இடத்தை பிடித்திருக்கிறது 96.15%. கன்னியாகுமரி 5வது இடத்தை பிடித்திருக்கிறது 96.12%. தேர்வெழுதிய மாற்றுத்திறனாளி மாணவர்களினுடைய எண்ணிக்கை 8855. தேர்ச்சி பெற்றோரினுடைய எண்ணிக்கை 6811. அதாவது 76.92% தேர்ச்சியானது மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள். தேர்வெழுதிய சிறைவாசிகளினுடைய மொத்த எண்ணிக்கை 250. தேர்ச்சி பெற்றோரினுடைய எண்ணிக்கை 238. அதாவது 95.20% சிறைவாசிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தேர்வெழுதிய 2ஆம் ஆண்டு தனித்தேர்வர்களினுடைய எண்ணிக்கை 25,521. தேர்ச்சி பெற்றோரினுடைய எண்ணிக்கை 6,171. அதாவது 24.18 2ஆம் ஆண்டு தனித்தேர்வர்கள் தேர்ச்சியினுடைய விகிதமாக பார்க்கப்படுகிறது. பொது தேர்வெழுதிய 1ஆம் ஆண்டு தனித்தேர்வர்கள் எண்ணிக்கை 20,044 இருக்கிறது. தேர்ச்சி பெற்றோரினுடைய எண்ணிக்கை 8,491 இருக்கிறது. அதாவது 41.53% தேர்ச்சி விகிதமானது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 12ஆம் வகுப்பு பொது தேர்வு முடிவை பொறுத்தவரை இந்த அரசியல் இழுபறி காரணமாக தேர்வினுடைய தேதிகள், அதாவது தேர்வு முடிவுகளினுடைய தேதிகள் மாற்றி அமைக்கப்படுமா என பல்வேறு வதந்திகளும் குழப்பங்களும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மத்தியிலே, மாணவர்கள் மத்தியிலே எழுப்பப்பட்டிருந்தது. ஆனால் பள்ளிக்கல்வித்துறை அதற்கான ஒரு தீர்வையும் கொடுத்தது. அதாவது சரியாக திட்டமிட்டபடி மே 8ஆம் தேதி இந்த அறிவிப்புகளானது வெளியிடப்படும் என தெரிவித்திருந்தது. அந்த வகையிலே காலை 9:30 மணி அளவிலே இணையதளத்தில் அந்த 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளினுடைய அந்த முடிவுகளானது வெளியிடப்பட்டு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அதிகளவான மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தேர்ச்சி அடையாத மாணவ மாணவிகளுக்கும் துணை தேர்வுகளுக்கான தேதிகளானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனம் தளர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. எந்தவித அபரிவிதமான முயற்சிகளையும் தவறான சிந்தனைகளுக்கும் செல்லாமல் முழு முயற்சியோடு படித்து மீண்டும் 12ஆம் வகுப்பு பொது தேர்வை எழுதி வெற்றி காண வேண்டும் என்பதுதான் பள்ளிக்கல்வித்துறையினுடைய எண்ணமாகவும் இருக்கிறது, பெற்றோர்களின் எண்ணமாகவும் இருக்கிறது. மாணவர்கள் மனம் தளர வேண்டாம் என்பதுதான் அனைத்து தரப்பினருடைய எண்ணமாக இருக்கிறது. நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான அந்த பொது தேர்வை பொறுத்தவரை மொத்த தேர்ச்சி பெற்றவர்கள் 7,53,694. அதாவது 95.20% தேர்ச்சிகள் கிடைத்திருக்கிறது. பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் இதனை வெளியிட்டு பேசினார். தொடர்ந்து மாவட்ட மற்றும் பள்ளி வாரியாக தேர்ச்சி விகிதங்கள் தொடர்பான முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா. தொடர்ந்து லாவண்யா இணைப்பில் இருக்கிறார். லாவண்யா, கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் தேர்வு முடிவுகளை வெளியிட்டு பேசியிருந்த அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மாணவர்கள் பெற்றோர்களுக்கு குறுஞ்செய்தி வாயிலாகவும் இந்த முடிவுகளை தெரிந்து கொள்ளவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம 3 வகைகளில் இந்த தேர்வு முடிவுகள் தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவித்திருந்தார். அது தொடர்பான விவரங்கள் சொல்லுங்க. தொடர்ந்து பாட வாரியாக எந்தெந்த பாடங்கள்ல எவ்வளவு மாணவர்கள் சென்டம் எடுத்திருக்கிறார்கள், அது தொடர்பான விவரங்கள். வணக்கம் மௌனிகா. தொடர்ந்து இந்த 12ஆம் வகுப்பு தேர்வினுடைய முடிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக மாணவ மாணவிகள் தேர்வு முடிவுகளை நேரடியாக பள்ளிகளுக்கு சென்று பார்க்கலாம். அதே போல பள்ளி கல்வித்துறை கொடுத்திருக்கக்கூடிய அந்த இணையதள முகவரிகளை பயன்படுத்தி 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை காணலாம். அதே போல அவர்களுக்கு குறுஞ்செய்தி வாயிலாகவும் தேர்வு முடிவுகளானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடந்து முடிந்த இந்த 12ஆம் வகுப்பு தேர்வினுடைய அந்த முடிவுகளானது அனைத்து தரப்பு மக்களாலுமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த காலை 9:30 மணி அளவிலே சரியாக 12ஆம் வகுப்பு இந்த தேர்வு முடிவுகளானது வெளியிடப்பட்டு இருக்கிறது. தேர்வு எழுதிய மொத்த மாணவ மாணவிகளினுடைய எண்ணிக்கை
7,91,654 இருக்கிறது. மொத்த தேர்ச்சி பெற்றவர்களினுடைய அந்த சதவீதம் 95.20, அதாவது 7,53,694 மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு பொது தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளினுடைய எண்ணிக்கையை விட, அதாவது எண்ணிக்கையில் 7,92,494 இருந்தது. தேர்ச்சி பெற்றோர் 7,53,142 இருந்தனர். தேர்ச்சி சதவீதம் 95.3 இருந்தது. அதை காட்டிலும் இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்களினுடைய அந்த சதவீதம் 0.17%, அதாவது கூடுதலான சதவீதமாக இருக்கிறது என பள்ளி கல்வித்துறையானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் அரசு பள்ளி மாணவர்களினுடைய அந்த தேர்ச்சி விகிதங்கள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. 92.16% அரசு பள்ளி மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அரசு உதவி பெறும் பள்ளிகளிலுமே 96.14% தேர்ச்சி விகிதமானது கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து ஆண்களை விட பெண்களினுடைய அந்த தேர்ச்சி சதவீதம் இந்த ஆண்டுமே அதிகமாக இருக்கிறது. முதன்மை பாடங்கள், அதாவது இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம், தாவரவியல், விலங்கியல், கணினி அறிவியல், வணிகவியல், கணக்கு பதிவியல், வரலாறு ஆகியவை முதன்மை பாடங்களாக எடுத்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அதிலே மிகவும் சிரமப்பட்டு மிகவும் தங்களினுடைய முயற்சியை பயன்படுத்தி தான் அந்த தேர்வினை எழுதியிருக்க வேண்டும். அந்த வகையில்